அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 19/11/2021 வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், கார்த்திகை மாதம், 3ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:15. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. பிற்பகல் 1:45 முதல் 2:45 வரை. கௌரி நல்ல நேரம் அதிகாலை 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. திதி இன்று பிற்பகல் 2:51 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:46 வரை பரணி, பின்பு கிருத்திகை. சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரத்திற்கு. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு மற்றும் சந்திரன், துலாமில் செவ்வாய், விருச்சிகத்தில் சூரியன், கேது மற்றும் புதன், தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. நமது கன்னிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நமது கன்னிராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போறேன். இன்றைய தினம் ராசியிலேயே செவ்வாய் பகவான் அமர்ந்துள்ளார். மேலும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இன்று சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறார். இது தவிர இன்றைய தினம் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரிய பகவானுடன் கேது மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன. இத்தகைய சிறப்பான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக அமைய பெறுவீர்கள். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிகப்பு. இன்றைய தினம் காலை 9:18 உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிவடைவதால் நீங்கள் முக்கிய வேலைகளை காலை 9:30 மணிக்கு மேல் செய்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினத்தை நீங்கள் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகரமான மகிழ்ச்சியான ஒரு நல்ல முடிவை தரக்கூடிய காரியமாக மாற்றிக்கொள்ள முடியும். எனவே இன்றைய தினம் உங்களது அனைத்து காரியங்களிலும் நீங்கள் முறையாக திட்டமிட்டு ஒரு பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு இன்றைய தினம் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றிகளை உங்களது காரியங்களில் நீங்கள் பெற முடியும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்த தடைகள் நீங்கி நீங்கள் நினைத்த காரியத்தை உடனடியாக முடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை உங்களுக்கு இப்பொழுது அமையப்பெறுகிறது. உங்கள் குழந்தைகள் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு சூழ்நிலையில் காணப்படும். குழந்தைகள் மூலம் உங்களுக்கு இன்றைய தினம் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது உள்ளது. இன்றைய தினம் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கும் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய தினம் சாதகமாக உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் உங்களது அலுவலக பணிகளில் நடக்கும் என்பதால் இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் சிறு சிறு இழப்புகள் ஏற்பட்டாலும் மொத்தத்தில் இன்றைய தினம் கிடைக்கும் லாபம் மூலமாக வியாபாரிகளின் முகத்தில் ஒரு சிரிப்புக்கு பஞ்சம் இருக்காது. அந்த அளவிற்கு வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது பொருளாதாரம் மிகச்சிறந்த அளவில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. எனவே இதுவரை உங்களுக்கு இருந்து வந்திருந்த பொருளாதார சிக்கல்கள் நீங்கி பொருளாதாரம் மிகப்பெரிய நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் அமைய பெறுவீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்களது உடல் தகுதியை நீங்கள் பராமரிக்க விளையாட்டுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை அளிக்கும். இன்றைய தினம் இதை மறவாதீர்கள். இன்றைய தினம் நீங்கள் முடிந்தவரை விளையாட்டுகளில் ஈடுபடுவது உங்களது உடல் நலனுக்கு மிகவும் நல்லதாக இருக்கும். எனவே இன்றைய தினம் நீங்கள் அதை செய்யலாம். இன்றைய தினம் உங்களது வீட்டை அழகுபடுத்தும் எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கி காணப்படலாம். இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் தேவைகளை நீங்கள் கவனித்து குழந்தைகளை நீங்கள் பத்திரமாக பேணி காப்பது அவசியமான ஒன்றாகும். மேலும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளை பற்றிய முக்கியத்துவத்தை நீங்கள் இன்று உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து இடங்களிலும் நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைய பெறுவதால் உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நல்ல மனமகிழ்ச்சியான நிம்மதியான நாளாக அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாகவே அமையும். இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் அல்லது உங்களது வாழ்க்கை துணை உங்களை ஒரு மிகச்சிறந்த ஒரு தேவார்த்தமான ஒரு நிலைக்கு நடத்துவார்.
புதிய காதல் முயற்சிகளும் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் யோகம் உள்ளதால் நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பான ஒரு நல்ல பலனை தரும். இன்றைய தினம் உங்களது தாய்க்கு நீங்கள் சேவை செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் மேலோங்கி காணப்படுவீர்கள். இருந்தாலும் உங்களது சில முக்கிய வேலைகள் காரணமாக அவ்வாறு நடக்காமல் போகலாம். அதன் காரணமாக உங்களுக்கு இன்றைய தினம் சில மனக்கவலைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் உங்களது கருத்தை முன்வைத்து மற்றவர்களிடம் பாராட்டுகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை உங்களுக்கு அமையப்பெறுவதால் இன்றைய தினம் தாராளமாக உங்களது கருத்தை நீங்கள் தெரிவிக்கலாம். இன்றைய தினம் நீங்கள் இழப்புகளை சந்தித்தாலும் உங்களது கடின உழைப்பு சரியான திசையில் அமையப்பெற்றால் நீங்கள் மிகப்பெரிய நல்ல வருமானங்களை பெற முடியும். நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை மறவாதீர்கள். எனவே இன்றைய தினம் கட்டாயமாக உங்களது இழப்புகளை கவனத்தில் கொள்ளாமல் சரியான திசையில் உங்களது வேலையை நீங்கள் செய்யுங்கள். உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் உங்களுக்கு சிலருக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை அமைய பெற்றாலும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. கூட்டாளிகள் மூலமாக உங்களுக்கு சிறந்த ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பெறுவதால் மனமகிழ்ச்சிகள் அதன் மூலமாகவும் அதிகரிக்கும். இன்றைய தினம் எதிர்பாராத சிலரின் சந்திப்புகள் உங்களுக்கு புதுவிதமான அனுபவத்தை தரும். குறிப்பாக சில சான்றோர்களின் சந்திப்பு நீங்கள் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவங்களுக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இன்றைய தினம் நீங்கள் சந்தித்து மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உள்ளது அண்டை வீடு மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருடனும் இதுவரை இருந்து வந்திருந்த விரோத நிலை மாறி நட்பு நிலை அதிகரிக்கும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் 5. உங்களது காரியங்களை நீங்கள் முறையாக திட்டமிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அந்த விதத்தில் செய்து முடிக்கக்கூடிய யோகம் உள்ளதால் அதை நீங்கள் இன்று பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான உதவிகள் ஆதரவுகள் அனைத்தும் கிடைத்து நிச்சயமாக உங்களது காரியங்களில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை இன்றைய தினம் மதியத்திற்கு மேல் சிறப்பான ஒரு நிலையில் செய்ய முடியும் என்பதை மறவாதீர்கள். எனவே கண்டிப்பாக இதை மேற்கொண்டால் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்களை நீங்கள் பெற முடியும். இன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபடுவதால் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா? இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பணிபுரியும் இடங்கள் அல்லது அலுவலகங்கள் அல்லது வீடு போன்றவற்றை இடமாற்றக்கூடிய ஒரு எண்ணங்கள் மேலோங்கி காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது. மேலும் உங்கள் குழந்தைகளை நீங்கள் பேணி காப்பதில் அதிக நேரத்தை செலவிடுவது அவசியம். உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்கள் குழந்தைகள் மூலமாகவே உங்களுக்கு இன்றைய தினம் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு பெருமையான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையப்பெறும். இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் அனைத்து காரியங்களிலும் சிறப்பான உதவிகளை பெற்று மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தினர் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் என யாராக இருந்தாலும் பகைவராக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்தால் இப்பொழுது உங்களுக்கு நண்பர்களாக மாறி உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்புகள் உங்கள் உடன் இருப்பவர்கள் மூலமாக கிடைக்கப் பெறுவீர்கள். குறிப்பாக கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு இன்று உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதால் உங்களுக்கு இன்றைய தினம் நீண்ட நாளைய மனக்கவலைகள் நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்வு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் மிகப்பெரிய ஒரு விஐபிகள் அல்லது சான்றோர்களை சந்திக்கக்கூடிய யோகம் உண்டு. அந்த சந்திப்புகளின் மூலமாக உங்களுக்கு நல்ல எதிர்பாராத சிறந்த அனுபவங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுக்கு அதன் மூலமாக மிகச்சிறந்த மனமகிழ்ச்சிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சான்றோர்களின் சந்திப்புகள் காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இப்பொழுது அமைந்துள்ளது. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். திட்டமிட்ட பணிகளை நீங்கள் எண்ணிய விதத்தில் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்து முடித்து சந்தோஷப்பட்டு திருப்திப்படக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவதால் ஆதரவுகள் கிடைப்பதன் மூலமாக உங்களது காரிய வெற்றிகளை எளிதில் அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள். நண்பர்களே, இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் மற்றும் அதிர்ஷ்ட நிறத்தை நான் ஏற்கனவே வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன். அதை ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் மிஸ் செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு. எனவே மீண்டும் முழுமையாக பார்த்தால் அதை தெரிந்து கொள்ளலாம். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.